நான் இந்த வருஷம் பெரிய ஒன்றும் செய்யலடாப்பா. 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கேன். நான் இந்த குடும்பத்தை பிரிச்சிருக்கேன். இந்த ஊருக்குள்ள நல்ல விஷயம் செய்ய வந்தவங்க 4 பேர் அடிச்சு விரைச்சிருக்கேன். ஒரு 4-5 பேருக்கு கோல் எடுத்து தேவையில்லாத கலச்சி கோல் மூட்டி கொடுத்திருக்கேன். ஓ, அதை தவிர வேற என்ன, இந்த 2-3 பேரை பிடிச்சி பேக் ஐடியில பேஸ்புக்ல தேவையில்லாம எல்லாம் நீ போட்டிருக்க. இதுதான் நான் செஞ்ச சாதனைடாப்பா 2024. பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க எனக்கு பொன்னாடையெல்லாம் போட்டாதீங்க, சரியா? மச்சான் நிக்கியாரா? இல்ல, கூத்தாடுறேன். பார்த்தா என்ன மாதிரி தெரியுது உனக்கு. எப்ப நக்கல் தாண்டா. என்ன வந்தது, என்ன விஷயம் சொல்ல? வருஷம் முடிய போது அதுதான் உன்னை பார்த்துட்டு போக மட்டும் வந்தேனா. நீ சும்மா எல்லாம் பெற மாட்டடாப்பா. உன்னை மூஞ்ச பார்த்தா நீ என்ன கேட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று சொல்லு கவியா, பாத்தியா நீ டக்கண்டு மதிச்சிட்டா. இன்னொரு இவ்வளவு நாள் பழகுறன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நானே ஊரத்து கடல்ல கை கழுவுனவன். மச்சான், எனக்கு ஒரு 2000 ரூபாய் காசியா வேண்டாம். இங்க இந்த வருஷம் முடிய போகுது. நீ ஏற்கனவே வாங்கின காட்சிகளே தரல, அதுக்குள்ள 2000 ரூபாய் காட்சி கேட்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் சேர்த்து ஒருமிக்க தெருவன் நான் உனக்கு தெராமையா விட போறேன். தாவண்டாப்பா. இப்ப உனக்கு என்னதுக்குடா காட்சி? வருஷ கடைசியானே மச்சான். இந்த பொடியன்கள் இயர் எண்ட் பார்ட்டி போடையாம். அதுதான் காட்சி கேட்டவன்கள் கடனை பட்டாவது காசை கொடுத்து இயர் எண்ட் பார்ட்டி போடத்தானே வேணும். இயர் எண்டுல கடன் பட்டேன்டா, இயர் ஃபர்ஸ்ட்ல நீ கியர் போடாமத்தான் வாழ்க்கையை ஓட்டணும். இப்படி இயர் எண்டுல கடன் பட்டு இயர் எண்ட் பார்ட்டி போடத்தானடா வேணும். என்னடா உங்களோட புதுனம் இது? இங்க கடனாவது பட்டு இயர் எண்ட் பார்ட்டி போட்டாத்தானே நமக்கு ஒரு கெட்டாவது கிட்டாவது புத்துவன உண்ட வயிற்றுல. அங்க என்னால இங்க கோவிக்காம ஒரு 2000 ரூபாய் தாவேண்டா. நான் புறவு தெருவன் தானே. நான் தரமாட்டேன். ஒருத்தனிட்டு அரியண்டப்படுத்தாத போடா. ரிவன் செவலம் கிடையாது. ஓடா. இயர் எண்ட் பார்ட்டி எடுத்து வந்து பெரிய கலத்தியப்படுத்துறேன். என்ன புதுனமான இயர் எண்டும் கியர் எண்டும்? ஓ, தரமாட்டேன் சொல்லு, சரியா? உன்னிட்ட நான் வந்தட்ட என்ன செய்யற?